காட்டிக்கோ. என்னதான் நடக்குது? பீம், கொஞ்ச நாளாவே வெப்பம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் ரொம்ப வெயிலா இருக்கு. நதியில கூட தண்ணி வறண்டுகிட்டே வருது. ஹோலி பண்டிகை வேற வரப்போகுது. தண்ணி இல்லாம நாம. ஆனா திடீர்னு நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? அதத்தான் நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் பீம். உடனே தூனி பாபாவை போய் பாரு. அவர்கிட்ட நீ கேட்டேன்னா. பீம், எதுக்காக இங்க வந்திருக்க? நம்ம டோலக்பூர் வறண்டு போயிடுச்சு. நம்ம ஊர்ல தண்ணி வேற குறைஞ்சுகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் கிட்ட இருக்கோம் பீம். டோலக்பூர்ல ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு. அது ஒரு சபிக்கப்பட்ட நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்கள் யாருக்கும் சொட்டு நடக்க விட மாட்டேன். அப்படின்னா சீக்கிரம் போ பீம். நிலைமை மோசமா அம்மா அம்மா, நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு நாய்க்குட்டி அழுதுட்டு இருக்கு. சொல்றதை கேளுங்க. விடிஞ்சதும் நான் மறுபடியும் நாய்க்குட்டியா மாறிடுவேன். நான் குல்தர்புரத்தோட இளவரசன். ஒரு விசித்திரமான மிருகம் தான் என்னை இந்த மாதிரி மாத்திருச்சு. அதோட நான் சபிக்கப்பட்டவன். நான் எந்த ஊருக்கு போனாலும் ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் வேகமா நடங்க. நம்ம கிட்ட இப்போ நேரம் குறைவா இருக்கு. ஒரு வழியா வந்து சேர்ந்து செய். இங்க பாருங்க. என் டான்ஸ பார்த்து கொஞ்சம் ரசிங்க. திண்டக்கு 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 திண்டின் தினக்கு தினக்கு திண்டா தா தா. பீம் இப்படி என்ன மாட்டி விட்டுட்டாரே. ஆ, என்ன இது? யாருமே இல்லையே. ஆ? ஆ. இந்தா, நல்லா வாங்கி கட்டிக்கோ. இருப்பியா? வேற ஏதாவது பண்ணுவியா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா வாங்கிக்கோ. உன்னை அழிச்சிடுறேன். மழை பெய்ய போகுது. பீம், என் நண்பா, ரொம்ப நன்றி. பெருமையே நீதான். ஹோலி வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாப்பி ஹோலி. ஆஹா, டொண்டு நாட்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது. ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவன் எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல. எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ.
அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. என்னையா நீங்க ஏமாத்துறீங்க? இல்ல தலைவா, நாங்க உங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டா அப்புறம் நீங்க பாவம் பட்னியில தவிச்சிடுவீங்களே. உங்க ரெண்டு பேரையும் நான் இப்போவே அட என்ன காளியா, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக எல்லா விஷயத்திலயும் நீ குறுக்கிடுற? நீ எப்பவுமே உன்னுடைய வேலையை கவனிக்க மாட்டியா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. தோமகேது அங்கிள் உன்னை உடனே லேபுக்கு வர சொன்னாருப்பா. அவரு யானை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காராம். யானா, நானும் உங்க கூட வரேன். முதல்ல நாம எல்லாரும் 2290 பாத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கிளை பார்க்க போலாம். இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சுதான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம்
இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா சொல்லு. ஆ ஆ, இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையோ சுவை. அத்தம் நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும். சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். Yay!